ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு தாங்க. செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி பீட்ரூட் அல்வா. ரொம்ப 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 ஈஸியான முறையில் நம்ம செய்யலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா இதே மாதிரியே உங்களுக்கும் கிடைக்கும். உண்மையிலுமே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டை ஒரே நம்ம பொரியல் தான் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா ஒரு ஜூஸை போடுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்க கேட்குறப்போ நீங்கள் ஒரு பீஸாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சாஃப்ட்டு. கடையில் கூட இந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டோம். உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பீட்ரூட் அல்வா தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் இந்த 4 பொருட்கள் தாங்க. நமக்கு பீட்ரூட் அல்வா செய்ய முக்கியமான பொருட்கள். 1/2 கிலோ பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நாட்டு வெல்லம், மண்டை வெல்லம் இருக்குல்ல, அது ஒரு 1/4 கிலோ. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 100 கிராம். முந்திரி, பாதாம் முந்திரி, இதான் இதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள். இப்போ இதை நைஸாக நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம தேங்காய் பால் வடிகட்டில் தேங்காய் பால் வடிக்கிற மாதிரி வடிச்சிக்கலாம். நம்ம அப்படியே ஆட் பண்ணால் திப்பி திப்பியாக நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம இது வேஸ்ட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை மட்டும் நம்ம எடுக்கலை, தண்ணி ஊற்றி 2-3 டைம் நம்ம புளிஞ்சு தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சக்கையாக தான் போயிடும். அதில் பெருசாக ஒன்றும் சத்தெல்லாம் இருக்காது. முடிஞ்சளவு நம்ம எல்லாத்தையுமே நல்லா திக்காக புளிஞ்சு எடுத்துடலாம். நல்லா 2 டைம் இல்லை 3 டைம் கூட நல்லா தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 3 டைம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 வாட்டி நான் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் செடிகள் இருந்தால் அது உரமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வரும், கிராம் கணக்கில். இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் நான் செஞ்சேன், இல்லைன்னா மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம், ஒரு கட்டி கட்டியாக போயிடும். இது செஞ்சு முடிக்க ஒரு 1/2 hour ஆகும், 30 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்டியில் நம்ம வெல்லத்தை காய்ச்சவுலாம் வேணாம், சும்மா ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும். இதில் கண்டிப்பாக மண், தூசி ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம வடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். சீனி உங்கள் இனிப்புக்கு தக்கன. ஏன்னா ஆல்ரெடி இதில் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பீட்ரூட்டில் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கிறங்க. நான் இது 1/4 கிலோ சேர்த்துருக்கேன் மண்டை வெல்லம். நீங்கள் சர்க்கரையாக இருந்தால் 200 கிராம் சேர்த்துக்கிறங்க, அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்குங்க. சுகர் இதில் ஆல்ரெடி இருக்குது, பீட்ரூட்டில் இனிச்சு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கி காட்டும்.
கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதான், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி, சுக்கும் ஏலக்காய் பொடி நான் நுணுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் சுக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்தா. அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும், கண்டிப்பாக அடி பிடிக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் நெய் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 50 இல்லைன்னா 75 கிராம் நெய் இருந்தாலே போதும். இடையில நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், பாதாமும் முந்திரியும். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் தடவி அதில் ஆட் பண்ணிடலாம். அந்த பாதாம் முந்திரியை நல்லா நைஸாக குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சமாக தூவிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் ட்ரேயாக இருந்தால் கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்ணாடி தெரிச்சிரும். இப்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் அதில் கொட்டி இது 1 மணி நேரம் ஃபுல்லாக விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம திருப்பி ஒரு பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி
பீட்ரூட் அல்வா கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.